Oswald. Welcome to Late Night Talks. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம். பொதுவாக ரிலேஷன்ஷிப்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்ஸ்னால் அது எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ரிலேஷன்ஷிப்புன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நம்ம இன்றைக்கி அதை பற்றின விக்கிபீடியா லெவல்லலாம் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை, அதை பற்றி ஒன்றும் நான் விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஏன் மனசில் நான் யோசித்த விஷயங்களை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் என்னென்னா, முதல்ல வெளிப்படுத்த முடியாத விஷயங்கள், இல்லைன்னா இன்னும் சொல்லப்போனால் அதான் உண்மை, ஆனால் அது இந்த உலகமே மறுத்துரும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பை வெளிக்காட்டுதல். பொதுவாக நம்ம அன்புக்குரியவங்க, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா அவங்க நமக்கு அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பை வெளிப்படுத்துகிற இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் மெஜாரிட்டி பொசிஷனில் இருப்பாங்க. அன்பை வாங்கிக்கிற பொசிஷனில், எனக்கு நீ அன்பை கொடு, நீ எனக்கு அன்பை கொடுத்தாதான் நான் திருப்பி கொடுப்பேன், ஒன்று எனக்கு கிடைச்சாதான் நான் திருப்பி உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இருந்தோன்னா, நம்ம எப்போதுமே ஒரு மைனாரிட்டி பொசிஷனில் மட்டும்தான் இருக்க முடியும். காலப்போக்கில் நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்மளால் அன்பை கொடுக்கவே முடியாதா? உண்மை என்னன்னா, அன்புங்கிறது இட் இஸ் அ 2-way ஸ்ட்ரீட். நீங்கள் அன்பை கேட்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் அன்பை கொடுத்துருக்கணும். எந்தவித மனிதர்களாக இருக்கலாம், எந்தவித மனிதர்களாக இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட அன்பை கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அன்பை கொடுக்கணும். அன்பை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட அன்பை கேட்க முடியாது, அன்பை கேட்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கும் மரியாதை. இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பேச முடியாத விஷயங்கள். ஏன்னா பொதுவாக ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் என் மேலே அன்பு காமிக்க மாட்டேங்கிறான் பழைய மாதிரி. ஒரு ஒய்ஃப் சொல்லுவான், என் புருஷன் என் மேலே அன்பு காமிக்க மாட்டேங்கிறான் பழைய மாதிரி அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்னன்னா, நீங்கள் அவங்களுக்கு சரியான அன்பை கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க அன்பு காமிக்கலை. நீங்கள் சொல்லலாம், நான் முன்னாடிலாம் நான் ரொம்ப அன்பு காமிச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அப்பயும் அவருக்கு அன்பு காமிக்கலை அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடிலாம் அன்பு காமிச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டு என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, சில விஷயங்கள், சில கேரக்டர்லாம் லைஃப்பில் மாற்றவே முடியாது. அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பற்றி பேசுகிறோம் அதனால சொல்லுவேன், இல்லைனா யாராக வேணாலும் லைஃப்பில் கேரக்டர் மாற்ற முடியாது. அவங்க உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். வேணும்னா ஜஸ்ட் ஷோ தெம் லவ். அவங்கள பொறுத்து போய் அவங்களுக்கு அன்பை காமிங்க. ஹஸ்பண்ட் கொலகாரனாகவே இருந்தாலும் அவனை போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்காத மனைவியும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒன்றுமே பண்ணலனாலும் போலீஸ்கிட்ட போய் சொல்கிற மனைவியும் இருக்காங்க. நான் சொல்கிறது நீங்கள் ஏமாளியாக இருக்கணும்னு சொல்லலை, நான் சொல்கிறது நீங்கள் ஒரு உதவியாளியாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதாவது முதல்ல கொடுக்குற இடத்துல இருங்கன்னு சொல்கிறேன். இது மறக்க முடியாத விஷயம். இதை பற்றி பல பேர் பேச மாட்டாங்க. இதை பற்றி
நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயமா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேச முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, அன்ஸ்போக்கன் ட்ரூத் அப்படின்னா, எவ்ரி ரிலேஷன்ஷிப் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்பைரி டேட். எனி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஃபாரெவர் வரும்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் கொண்டு போக முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம எக்ஸ்பைரி டேட்டை நம்ம தான் செட் பண்ண முடியும், நம்ம தான் செட் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸ்பைரி டேட் செட் ஆகிடுது. அதனால நம்ம சொல்லலாம், நான் உண்மைக்கு உண்மையாக நான் லவ் பண்ணேன், ஆனால் என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியல. நான் உண்மையாக அன்பு காமிச்சேன், ஆனால் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அது என்ன, என் ஹஸ்பண்ட் என்னை ஏமாற்றிட்டாரு, என் ஒய்ஃப் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவு பண்ணும் போது மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகும். அப்படி இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து வாழ்கிறவங்கலாம் எப்படிரா, சில பேர் கேட்பான், எப்படிரா உன் மனைவி எப்போ பார்த்தாலும் ஒன்று திட்டுறான், உன் கணவன் எப்போ பார்த்தாலும் ஒன்று அடிக்கிறான், எப்படிரா நீங்களாம் சேர்ந்து வாழ்கிறீங்க, ஹவு குட் இட் பி? எஸ், தட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். எப்போதுமே சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சகிப்புத்தன்மை இல்லாமல் போகுதோ அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்காது. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோடய கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் நான் ரொம்பவே பெரிய விஷயமா யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எது நடந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஒரு கணவனா உங்களை பெற்றோர்கள், உங்கள் கூட பிறந்தவர்கள், உங்கள் நண்பர்கள் கிட்ட கூட நீங்கள் எதையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. அதே அளவுக்கு கணவனை சொன்ன அளவுக்கு மனைவியும், பெற்றோர்கள், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள், நண்பர்கள் யார்கிட்டையுமே எதையுமே குடும்ப விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக கல்யாணம் பண்ணுறது உண்மையிலே சொல்கிறேன், இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறவங்க யாராச்சும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கீங்கன்னா, உங்களே கஷ்டப்படுத்திட்டு அவங்களே கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி அதை நீடித்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் போன்றதில்ல புரிஞ்சுக்கணும். கல்யாணம் அப்படிங்கிறது, மேரேஜ் இஸ் நாட் அபவுட் யுவர் ஃபேமிலி, மேரேஜ் இஸ் நாட் அபவுட் தேர் ஃபேமிலி, மேரேஜ் இஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி. மேரேஜ் அவங்க குடும்பத்தை சார்ந்தது கிடையாது, மேரேஜ் உங்கள் குடும்பத்தை சார்ந்தது கிடையாது. மேரேஜ் உங்கள் 2 பேரையே சம்மந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தது. சம்மந்தப்பட்ட குடும்பம்னா நீங்கள், உங்கள் கிட்ஸ். இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லணும், ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லும் போது, உங்கள் மேரேஜ்னு சொல்லும் போது உங்கள் கிட்ஸையும் தயவு செஞ்சு உள்ளே இழுக்காதீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு புனிதமான சுச்சுவேஷனில் நம்ம இல்லை. உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஒரு மனைவியாக வாழணும், உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஒரு கணவனாக வாழணும். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம், நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணலாம், நீங்கள் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணலாம், இல்லை பிடிச்சு கல்யாணம் பண்ணலாம்.
நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணாலுமே முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. யூ ஆர் அ ஒய்ஃப், யூ ஆர் அன் ஹஸ்பண்ட். நீங்கள் 2 பேரும் உங்களுடைய பொறுப்புகளை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் எனி மோர் அ ஸ்மால் கிட்ஸ். நீங்கள் சிறுவயது பிள்ளைகள் இல்லை. You are matured enough to take any decision. You are matured enough to handle any problem. You are matured enough to hold a relationship and even let it go in a situation. என்னைக்குமே வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அபவுட் ஹோல்டிங் டுகெதர், இட்ஸ் ஆல் அபவுட் லெட்டிங் இட் கோ. I'm not saying letting it go in the sense, நான் என்ன சொல்கிறேன்னா போட்டுக்கணும், அவங்கள மறந்துக்கணும்னு சொல்லலை. ஐம் சேயிங் லெட்டிங் இட் கோனா, இப்போ உங்கள் கணவன் உங்களை வந்து அடிச்சிட்டாரு இல்லை திட்டாரு அப்படின்னா உண்மையிலே அன்பு இருந்தால் அவங்க மன்னிச்சிடுங்க. லெட் தட் எமோஷன்ஸ் ஃபேட் அவே. அப்படி இல்லை, உங்கள் மனைவி உங்களை வந்து திட்டுறாங்க, ஏன் உங்கள் மனைவி உங்களை கெட்ட வாக்கத்தில் திட்டினாலும் கூட உங்களுக்கு உங்கள் மனைவியை பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் மறந்துடுவீங்க. இல்லைன்னா மேற்கொண்டு அந்த சண்டை பெருசாகிட்டே தான் இருக்கும். இல்லை, நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ கடைசி ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கணுன்னு. என்றைக்குமே அதை மட்டும் மைண்ட்லேருந்து எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் அன் அன்ஸ்போக்கன் ட்ரூத் அபவுட் அ ரிலேஷன்ஷிப். பிகாஸ் 4 செவத்துக்குள்ளே மட்டும் உங்களால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க முடியலன்னா, நான் ஒன்று கேட்குறேன், வில் யூ ஹாவ் செக்ஸ் இந்த ரோடு? உங்கள் கணவனோ மனைவி கூடயோ ரோட்டில் போய் நின்று உடல் உறவு வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அது ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம், ஒரு பண்பான ஒரு அன்பான விஷயம் தானே. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பண்பான அன்பான விஷயம் வந்து 4 செவத்துக்குள்ளே இருக்குன்னா, அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மனக்கசப்புகள், அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு அழகான ஒரு விஷயம். அது எல்லாருக்குள்ளேயுமே எப்போதுமே இருக்குமே. கான்வர்சேஷன்ஸ். ஓகே, ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஷன். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பப்ளிக் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்கள் கணவனை விட உங்களுக்கு அன்பானவங்க சில பேர் இருப்பாங்க. மேபி உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் கிட்ஸாக கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்டலாம் போய் உங்கள் கணவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் கணவன் கிடையாது. அவங்க எல்லாருக்கூடையும் உங்கள் கணவனாக வாழலை, உங்கள் கூட மட்டும்தான் வாழ்ந்துருக்காரு. உங்கள் கணவனுக்கு நீங்கள் மட்டும்தான் பணிவிடையும் செய்ய முடியும், பணிஞ்சு போக முடியும். அதே நேரத்தில் தப்பு செஞ்சால் அதட்டியும் சொல்லணும். ஒரு மனைவியோட வேலை அதுதான். நம்ம கணவன் மனைவின்னு ஆகும் போது தான் என் வேலை அது, உன் வேலை அதுன்னு பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே வராது. எப்படி நான் ஒரு மனைவி ஒரு கணவனுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னா, அதே அளவுக்கு கணவனுக்கு பொறுப்பு இருக்குது. கணவன் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ லைஃப்பில் வந்து என்றைக்குமே யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் சில முக்கியமான உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு மனசில் ஒரு வைராகியத்தோடு போனால் மட்டும்தான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் சந்தோஷமாக வாழும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம லேட் நைட் டாக்ஸில் பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம், பல விஷயங்கள் இன்னும் பேசுவோம். இப்போ நான் எக்ஸாக்டாக சொன்ன இந்த 3 விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. நல்லா அதை வந்து முதல்ல தெளிவாக சொல்கிறேன். See, relationship is not about sex. Relationship is not about lust. Relationship is all about trust. நம்பகத்தன்மை.
அதாவது நம்பிக்கைங்கிறது ஒருத்தவங்க இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வச்சா அதுக்கு பேர் கொடுக்கல் வாங்கல். பார்கெயின் பண்ணக்கூடாது. ட்ரஸ்ட் இஸ் நாட் அபவுட் பார்கெயின், ட்ரஸ்ட் இஸ் ஆல் அபவுட் earned. நீங்கள் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. நீங்கள் ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு லாயலாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அ மிஸ்டேக் இஸ் மேட் இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்டேக். ஒரு தடவை ஒரு தப்பு நடந்துச்சுன்னா மறுபடியும் யூ கேன் பிகம் அ மகாத்மா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யூ வில் நெவர் ட்ரீட்டட் த சேம் வே பிஃபோர். ஸோ ஒன்ஸ் அ மிஸ்டேக் இஸ் டன், accept and move forward. As your friend, I am saying this is the only aspect of running a successful relationship. It's not only for couples, it's also for the people who's going to be couple. So my dear friends and my dear family, just listen to my voice. நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் தயவு செஞ்சு வாழ்க்கையில் யாருக்காகவும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் காயப்படுத்திக்காதீங்க. No one is worth more than your husband or wife. ஹஸ்பண்ட் உங்கள் கணவனுக்கு மனைவி அண்ட் மனைவிக்கு கணவன். இதை விட ஒரு பெரிய உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இதை புனிதமாக யோசிச்சா புனிதம், புனிதமாக யோசிக்கலைன்னா புனிதம் கிடையாது. நம்ம அப்பா அம்மாவை சொல்லலாம், but they don't make memories, they just share memories. But husband and wife, we create a family. So anyways, let me meet you tomorrow. Bye.